ஹலோ மீட் மிஸ் மித்துனது நான் தான். இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமலா சாஜி அவர்கள் மாதிரி நம்மளால் எப்படி ஃபேமஸ் ஆக முடியும் நம்மலாம் சேர்ந்து அப்படிங்கிறத நம்ம பார்த்து டீகோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்களோட கெட்டப்போ ஊருப்பட்டு போய் இன்ஸ்டாகிராமில் போட்டு அவங்கள படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு இந்து எங்களை விடுங்கக்கா வர்கீஸ் அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். நான் ஏதோ கடலாமை தான் இல்லை கடலாமை முயலாமை இயலாமை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் முன்னாடி போய் நின்று இப்படி கண்டமேனிக்கு டான்ஸ் ஆடுறீங்களே, அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னா, அக்வாமேனுக்கு இதை பார்த்து டென்ஷன் ஆகி ஒரே ஒரு இடத்துல மட்டும் சுனாமியை வர வச்சிட்டார் அப்படின்னா பார்த்துக்கோங்க. கேரளா சைடு ரீல்ஸ் எடுத்திங்கன்னா அங்கே பாதிக்கும். தமிழ்நாடு சைடு வந்து மெர்னால இது ரீல்ஸ் எடுத்திங்கன்னா மெர்னாவே அழிஞ்சு போயிடும். இல்லை சொல்கிறேன், இன்கேஸ் இப்போ நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஆமையாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஃபீமேல் ஆமையாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை ஓடுறதுக்காக வெளியே வருவேன்ல, அப்போ அந்த அக்காவை பார்த்தா அப்படின்னா அப்படியே ஸ்டக்காகி நின்றுவேன். ஓ மை காட் வாட் அ பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்தளவுக்கு ஒரு நளினமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போடும்போது பப்ளிக் பிளேஸ் கடல்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது ஒரு ஆமையாக இருந்தால் அழகாக ஆராதிக்கிறது தானே ஒரு ஆமைக்கு அழகு. ஆமையாக இருந்தால் கூட ஒரு அழகாக ஆராதிக்கணும், அதுதான் நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. முட்டையை போடுறதை விட்டு போட்டு விட்டையை பச்சா அதை விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? அந்த படகுக்கு பின்னாடி இருக்க ஆண்களுக்கு பாதிப்பு, கடலுக்குள்ள இருக்க மீன்களுக்கு பாதிப்பு. கடலில் போய் கடலை இப்படி கலப்படம் பண்ணாதீங்க. டோலி வந்துட்டாங்க, இந்து எங்களை விடுங்கக்கா வர்கீஸ். சேட்டா சேட்டா மம்முட்டி நீங்கள் கூப்பிடாமல் இருந்திருந்தா, இந்த படம் நடக்காமல் இருந்திருந்தா, முகுந்த் அப்படிங்கிறவர்கள் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம், இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இருந்திருந்தா இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோமா? இல்லை நான் கேட்குறேன், இன்னும் என் வாழ்க்கையில் என்னென்ன கொடுமைகளை பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு கபாலி படத்த டைலாக் இங்கே வந்து மீம்ஸாக நடுவில் சொல்லலாம்னு நினச்சேன், அதை நானே சொல்லிட்டேன். ஸோ மீம்ஸ் கேன்சல். டிங் டிங். எனக்கு மம்முட்டி இஷ்டமானு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் என்ன ஸ்மைல்? அவருக்கு மம்முட்டி தாங்க பிடிச்சிருக்கு, அவர் மம்முட்டி பிடிச்சிருக்கு, மோகன்லால் பிடிச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹீரோ பிடிக்கும். அதை விட்டுட்டு உங்களை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இப்போ ஸ்லோ மோஷனில் ஒரு 10 திரும்புவீங்க தானே. நல்லாவா இருக்குது? இல்லை என்னைய பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்குல்ல, நான் அதைத்தான் கேட்டேன். இந்த ஃபாஸ்ட்டு ஸ்லோமோ இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பு. மொட்டை மாடிக்கு போனோமா, வத்தலை காய வச்சோமா, அதை கொண்டு வந்தோமா, காக்கா கிட்டேருந்து காப்பாற்றணுமான்னு இருக்கணும். அதை விட்டு காக்காவெல்லாம் சாகடிக்கிற முயற்சியில் இறங்கக்கூடாது ரீல்ஸ் பண்ணி. வணக்கம். இல்லை எனக்கு புரியல, எங்கள் ஊர்லலாம் வணக்கம் நேராக இப்படி தான் சொல்லுவாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனாக இருந்தால் கூட வணக்கம் வாங்க ஏதாச்சும் வணக்கம் இடுப்பு சுளுக்கிக்கு போகுதுங்க. அப்புறம் அது குருவி பட விஜய் தான் அப்புறம் சுளுக்கு எடுக்கணும்னு பார்த்துக்குவோம். ரங்குலே வேற அங்கேயும் விடல. இது என்ன மலையாளமா? இல்லை ரங்குலேங்கிற என்ன வார்த்தை? கன்னடாவா, ஆந்திராவா, மலையாளமா? தமிழில் மட்டும் தெரியுது. பரவாயில்ல, நான் பெற்ற இன்பத்தை வேற ஒரு ஸ்டேட் மக்களும் பெறுகிறார்கள் என்றது நினைக்கும் போது மனது குளிர்ச்சி அடைகிறது. ஐயா அடங்க ரங்குலே, எத்தனை ரங்குலே. ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு 4-5 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணி அதை பேன் இண்டியா மூவி ஆக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கஷ்டப்பட்டா ஒரே ரீல்ஸை மொட்டை மாடலில் போய் எடுத்து 4-5 கட்டு பண்ணி விட்டு 4-5 பாட்டுக்கு மேட்ச் பண்ணி விட்டு பேன் இண்டியா ஸ்டார் ஆயிடுறது. பா இப்போ தானே இந்த சாரி இப்படி பண்ணி மின்னலே. ஓ தமிழ் வருஷன் இது. ஐயோ இது நாக்குத்தோ, இது என்னது மலையாளமாக தெலுங்குவான்னு தெரிலையே. சரி என்ன லாங்குவேஜாக இருந்தால் என்ன, அதை விட்டுருவோம். ஆனால் வேறு லாங்குவேஜ்லேயும் அதே போஸை போட்டு ஏங்க பாவங்க அந்த மக்கள். மறுபடியுமா இந்த கட்டும் உண்டா? அந்த மக்களுக்கு இதே தான், எங்கே போனாலும் ஒரே கும்பிடு தான். இங்கே ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. ஸோ நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சாரி கட்டணும், மொட்டை மாடிக்கு போகணும், வத்தல் காய வச்சாங்கன்னா அதை தூக்கி தூரம் போட்டுட்டு உங்கள் பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்லோ மோஷன், இந்த பக்கம் ஒரு ஸ்லோ மோஷன். நீங்கள் நைட்டு இப்படி திறப்பீங்களா? இல்லை சிங்கம் படத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன் ஐயோ அப்பப்பா ஏன் உங்களுக்குலாம் இல்லை? ஜென்ரலாக ஒரு பொண்ணுனா ஒரு பையன் தானே லவ் சொல்லணும், ஒரு பையனா ஒரு பொண்ணு லவ் சொல்ல தானே செய்வா. ஐயோ அப்பப்பா அப்படின்னு எடுத்தோன்னே சொன்னால் அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஹர்ட் ஆவாங்களே. சரி ஃபுல் டேலாக கேட்போம். இன்னமும் எனக்கு ஃபுல் டைலாக் தெரியாத மாதிரி, நான் தங்க மகன் படம் பார்க்காத மாதிரி, எம்பி ஜாக்சனை பார்த்து சைட் அடிக்காத மாதிரி இல்லை. சரி ஓகே கமான், மறுபடியும் ஃபுல் டைலாக் தெரியாத மாதிரியே கேட்போம். என்ன இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்களா? நானும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஐயோ என்னடா இது ஹேர் ஸ்டைலு. 8வது படிக்கும்போது சீவிட்டு போனேன், இப்படி இன்னமும் அதே ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் என் ஃபேமிலி டெக்கோரம்காக. அந்த டெக்கோரம்காக
ஆமாம், இல்லாட்டி இவர் அப்படியே ஃபேஷனில் அப்படியே புளுத்திடுவார் இவர். மித்துனே ட்ரோல் பண்ணு. அதாங்க ஃபஸ்ட் டைம் இப்படி தான் கேட்பீங்களாக்கு. ஏன்னா நாங்கள் இப்படி இவ்வளோ பக்கத்தில் வந்து கேட்டால் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கூச்சமாக இருக்காது. இல்லை கேட்குறேன், எனக்கு தெரியலன்னு கேட்குறேன் நான். சரி, இன்னும் உன் வாயிலேருந்து அது கூட கேட்கவே இல்லையா? அவங்க வாயிலேருந்து நீங்கள் வேறு தான் கேட்கணும். இல்லை வேறு என்ன கேட்டீங்கன்னு நான் கேட்க வரேன். இல்லை வாய் எதுக்காக பயன்படுகிறது என்று சொல்ல முடியாது பல விஷயங்கள். ஐயோ சரி, வேறு எங்கேயாச்சும் டாபிக் மாற்றுவோம். லவ் யூ லவ். சரி, டக்குன்னு அந்த பழைய மித்தன் அப்போ போய் எட்டி பார்த்துட்றான். மித்தோன் அவன் வேண்டாம், இனி அந்த 18+ மித்தனை கொன்று அதுதான் சொல்லுவேன் நான். லவி 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 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட இந்த ரீல்ஸும் முடிஞ்சிருச்சு. அவங்க காதலை வந்து லவ்யூன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது ஆப்போசிட்டில் இருக்கிறோட பொறுப்பு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லைன்னு தெரில. ஆனால் இன்னும் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த தங்கமகன் படத்தை எத்தனை லாங்குவேஜில் எடுத்து வச்சாங்க, இன்னும் எத்தனை ரீல்ஸ் இதே இதில் வரப்போகுதுன்னு தெரியலையே. லிப்ஸிங்காச்சு மாற்றுங்க டோலி. கடவுளே சொல்லிக்கிறோம் நாங்கள் மித்துன். ஸோ நீங்களும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சீக்ரெட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வத்தல், தொத்தல், மாடி, காக்கா, ஸ்லோ மோஷன், ஹேர் திருப்பிங், சாரி திருப்பிங், நைட்டி இப்படி கழட்டிங்க, இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் நீதாண்டா தற்குறி, இது நீதாண்டா ஃபேமஸ். டாடா பாய் சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மித்துன். டாடா பாய்.